பாரத தேசத்தில் பலவிதமான சித்தாந்தங்களை கொடுத்த ஆச்சாரிய பெருமக்கள் இருக்கா. அதில் நாம சித்தாந்தத்தை எழுத்துண்ட பல அவதார புருஷர்கள் மகாராஷ்டிராவில் அவதாரம் பண்ணி இந்த ஹரிகீர்த்தன்கிற சம்பிரதாயத்தை ஏற்படுத்தினார்கள். பகவன் நாமத்துடைய பெருமையும் சகுண உபாசத்துடைய முக்கியத்துவத்தையும் சனாதன தர்மத்துடைய உயர்வையும் அங்கங்கு சாதுக்கள் சொல்லியிருந்தாலும் கூட மகாராஷ்டிராவில் அதை பாமர ஜனங்களுக்கு புரியும்படியாக எளிமையாக அவர்களுடைய பிரதேச பாஷையிலேயே இயற்றின கீர்த்தனைகளுக்கு அபங்கங்கள்னு பேர். அந்த அபங்கம் பிரதேச பாஷையில் மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் பிரதேச பாஷையில் எழுதினார், மராட்டியில் எழுதினார். தமிழ்நாட்டில் ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லாம் தமிழ்லேயே எழுதினார். ஒவ்வொரு ராஜ்யத்திலையும் அங்கங்கே அவதார புருஷர்கள் தோன்றி அந்தந்த பிரதேச பாஷையில் எழுதினார்கள். எதற்குனா பாமர ஜனங்களுக்கும் அந்த ஞானத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற. ஜாலுன ஏனாவோ பாவலேனி பார மாகில் ஆதார பகுதான்சா ஒவ்வொருத்தருடைய கடமைங்கிறார். நமக்கு தெரிஞ்ச பாரமார்த்திகத்தை நமக்கு தெரிஞ்ச ஞானத்தை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கறது, நம்மளுடைய சம்ஸ்காரத்தை அடுத்த பரம்பரைகளுக்கு விட்டுட்டு கொடு, அவள்கிட்ட பொக்கிஷமாக ஏற்படுத்திட்டு போகிறது. எதுவுமே தெரியாமல் குழந்தைகள் படிப்பு வேலை சம்பாத்தியம்ங்கிற மாதிரி இல்லை நம்மளுடைய பாரத தேசத்தில். யாரும் படிப்பு வேண்டாம்னோ வேலை வேண்டாம்னோ குடும்பம் வேண்டாம்னோ இங்கே யாரும் சொல்லலை. எல்லாத்தோட இருந்துட்டு பகவன் நாமத்தில் ருச்சியோட சம்ஸ்காரத்தோட பாரதத்துடைய சம்ஸ்கிருதியோட வாழணுங்கிறதுக்கு தான் அத்தனை அவதார புருஷர்கள் வந்தார்கள். அந்த ரீதியில் இன்னைக்கு ஒரு அபங்கம் எடுத்துக்க போகிறோம். இந்த வருஷம் ரொம்ப விசேஷமான வருஷம். என்னன்னா ஞானேஸ்வர மகாராஜ் அவதாரம் பண்ணி 750 வருஷம் இந்த வருஷத்தோட பூர்த்தியார். இன்னி நேதி இல்லை. இப்போ நான் முதல்ல பாடினேன்னு ரூபபகதா அதை எழுதி 750 வருஷம் ஆச்சு. 700 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின அபங்கத்தை பேப்பர் பேனா வரத்துக்கு முன்னாடி அவர் அருளை செஞ்ச அபங்கத்தை இன்னைக்கு நாம் அடையாரில் அனந்த பத்மநாப சுவாமியுடைய சந்நிதியில் காஞ்சி மகாபரிவா மண்டபத்தில் பாடுறோம்னா இந்த அபங்கத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்குது பார். நம்மளுடைய தர்மத்தில் மாத்திரம்தான் பிரச்சாரத்தை எதிர்பார்த்து மதம் இல்லை. அந்தந்த கிரந்தமே அவளை செலக்ட் பண்ணும். அப்படி போகிறவனை பாகவதமே கூப்பிடும், வா படி சொல்லும். இப்படி போகிறவனை ராமாயணமே கூப்பிடும், வா என்னை படி சொல்லும். முகலாயர்களுடைய காலத்திலையும் பிரிட்டிஷ் காலத்திலையும் எத்தனையோ நாசம் பண்ணியிருந்தாலும் நம்ம பாரதத்தை, கோவில்களை, நலந்தா யூனிவர்சிட்டியை, எத்தனையோ கிரந்தங்களை எரிச்சு சாம்பலாக்கியிருந்தாலும் இன்றைக்கும் சம்ஸ்காரம் அப்படியே வந்துருக்குன்னா அந்த அபங்கங்களுக்கும் அந்த கீர்த்தனைக்கும் எவ்வளோ உயிரோட்டம் இருக்குதுன்னு நம்ம கவனிச்சுக்கணும். அத்தனை உயிரோட்டம் இருக்கக்கூடிய கீர்த்தனைகள் இது. அதனால் அவதார புருஷர்களுடைய கீர்த்தனைகள் சந்திரனும் சூரியனும் எத்தனை காலம் இருக்குமோ அத்தனை காலம் நிலைச்சு நிற்கும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவதார புருஷர்களை அங்கங்கு அவர்கள் அடியார்களை ஏற்படுத்தி அங்கங்கே பிரச்சாரத்தை உண்டாக்குகிறார்கள். அந்த ரீதியில் இந்த வார்க்க சம்பிரதாயத்தை அபங்கத்தில் என்ன சொல்லியிருக்குங்கிறத பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னுடைய குரு செஞ்ச கட்டளை. நான் தமிழ்நாட்டுக்காரன் தான், இந்த வேஷத்தை பார்த்துட்டு நான் மராட்டிக்காரன் நினச்சி என்கிட்ட மராட்டியில் பேசுவா, இல்லாட்ட மராட்டி தெரியாதுன்னு சொல்லுவா. நான் மாத்திருபாஷை தமிழ் தான், ஆனால் தீட்சை இப்படி எடுத்துட்டு இருக்கிறனால குரு ஆக்ஞையினால் பாரதியார் ஆசைப்பட்டார் வீர மராட்டியர்தம் கவிதைகள் இங்கே கொண்டு வரணும்னு சொன்னார். தமிழ்நாட்டுக்கு ஞானேஸ்வரியும் அபங்கங்களையும் கொண்டு வந்துட்டு இங்கேயும் தமிழ்நாட்டுகளையும் பக்தி வீரமாக இருக்கணும், பௌருஷத்தோடு இருக்கணும் பக்தி. அந்த ரீதியில் இன்னைக்கு ஒரு அபங்கம் எடுத்துக்க போகிறோம். சந்த
சாந்தி பிரம்ம ஏக்நாத் மகாராஜுடைய அபங்கத்தை நாம் இன்னைக்கு எடுத்துக்கிறோம். அந்த அபங்கத்தை சம்பிரதாயப்படி பாடிட்டு அந்த அபங்கத்தில் என்ன சொல்கிறாருங்கிறத முக்கியமாக தெரிவிக்கிறேன். அந்த அபங்கத்தில் என்ன சொல்கிறாங்கிற அர்த்தத்தை பார்த்துட்டு இந்த கீர்த்தனை அதோட முடிவுபடும். ஒரு அபங்கம், அந்த அபங்கத்தை ஸ்மரணம் பண்ணிட்டு நாம் அவாவா இந்த கீர்த்தனிலிருந்து நாம் என்னத்தை வீட்டுக்கு கொண்டு முடியுமோ, எந்த சித்தாந்தத்தை எடுத்துகிட்டு போக முடியுமோ அதெல்லாம் ஏற்றுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த அபங்கத்தை ஆரம்பிக்கும். आवडसी देवा ऐका प्रकार, आवडसी देवा तू ऐका प्रकार, आवडसी देवा तू ऐका प्रकाश, आवडसी देवा तू ऐका प्रकाश, आवडसी देवा तू ऐका प्रकार, आवडसी देवा तू ऐका प्रकार, आवडसी देवा तू ऐका प्रकाश, आवडसी देवा तू ऐका प्रकाश, नामाचा उच्चार रात्र दिवस, नामाचा उच्चार रात्र दिवस, तुळशी माळा गळा गोपी चंदन टिळा, तुळशी माळा गळा गोपी चंदन टिळा, नामाचा उच्चार रात्र दिवस, नामाचा उच्चार रात्र दिवस, गोपी माळा गळा गोपी चंदन टिळा, तुळशी माळा गळा गोपी चंदन टिळा, हृदयी कळवळा वैष्णवांच्या, हृदयी कळवळा वैष्णवांच्या, गोपी गळा गोपी चंदन टिळा, तुळसी माळा गळा गोपी चंदन टिळा, कळवळा वैष्णवांच्या, हृदयी कळवळा वैष्णवांच्या, तुळशी माळा गळा गोपी चंदन टिळा, तुळशी माळा गळा गोपी चंदन टिळा, आषाढी कार्तिकी पंढरीची वारी, आषाढी कार्तिकी पंढरीची वारी, आषाढी पंढरीची वारी, आषाढी पंढरीची वारी, साधन निर्धारी आन नाही, साधन निर्धारी आन नाही, तुळसी माळा गळा गोपी चंदन टिळा, तुळसी माळा गळा गोपी चंदन टिळा, साधन निर्धारी आन नाही, साधन निर्धारी आन नाही, तुळशी माळा गळा गोपी चंदन टिळा, तुळशी माळा गळा गोपी चंदन टिळा, हृदयी
कळवळा वैष्णवांचा हृदयी कळवळा वैष्णवांचा तुळशी माळ गळा गोपीचा नरडीला तुळशी माळ गळा गोपीचा नरडीला एका जनार्दनी ऐसे ज्याचा नेम एका जनार्दनी ऐसा 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 ज्याचा नेम तो देव परम पूज्य जगी तो देवा परम पूज्य जगी तुलसी माला गळा गोपी चंदन टिळा तुलसी माला गळा गोपी चंदन टिळा रखुमाई नामा सरला विठोबा रखुमाई बोलो बोलो जय जय विठोबा रखुमाई जय जय विठोबा रखुमाई जय जय विठोबा रखुमाई जय जय विठोबा रखुमाई
जय जय गोपाल कुमारी 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 गोपाल कुमार 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 गोपाल कुमार